வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பாண்டியோட பிறந்த நாளை அசத்துன்னு அசத்திட்டு இருக்காரு கதிர். பாட்டி ரொம்ப ஆசைப்பட்ட அவங்க வீட்டுக்காரரோட போட்டோவையும் இவங்க போட்டோவையும் வரைஞ்சி அவர் ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்து கொடுக்க பாட்டி ரொம்பவே நெகிழ்ந்து போய் கொடுத்த கதிரோட கையை இழுத்து தோளோட போட்டுக்கிறாங்க. அவங்க கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் அருவி மாறி கொட்ட எல்லாருமே கொஞ்சம் நெகிழ்ச்சியோட பார்க்குறாங்க. ஃப்ளாஷ் அங்கங்கே மின்னிக்கிட்டு இருக்க, ஏண்டா நல்ல விசேஷத்துல எங்க அம்மாவை அழ வைக்கணும்னே வந்தீங்களாடா? நல்ல நேரத்துல அழ ஆரம்பிச்சிட்டாங்க பாரு அப்படின்னு சக்திவேல் கத்த. அண்ணே நல்லா பாரு, இது ஆனந்த கண்ணீருங்கிறாரு பழனி. என்னடா ஆனந்த வெண்ணிய, எல்லாம் கண்ணீர் தான்டா. ஏய் கச்சி மாறி, எங்க அம்மா அழுவுறது உனக்கு ஆனந்தமா இருக்கா அப்படின்னு சக்திவேல் கத்த. ஏய் கொஞ்ச நேரமாவது வாய மூடேண்டா, வீணா போனவனே. உங்க அப்பா கூட நான் ஒரே ஒரு போட்டோ கூட எடுக்கலையேன்னு எத்தனை தடவை அழுதுருக்கேன் தெரியுமா? ஏய் ஏண்டா இவ்வளோ? நான் உங்க எல்லார்கிட்டையும் வாய் விட்டு கூட சொல்லி கூட இருக்கேன். எப்பவாவது இப்படி ஒரு படத்தை ஏற்பாடு பண்ணி ஆத்தாவுக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு எவனுக்காவது தோணி இருக்காடா? சொல்லுங்கடா, சொல்லுடா, சொல்லு. வாய் கிழிய பேசுவிய சொல்லு அப்படின்னு பாட்டி கேட்க சக்திவேல் முகத்தை திருப்பிக்கிறாரு. முத்துவேலும் கொஞ்சம் சங்கடமா ஃபீல் பண்றாரு. குமரவேலும் கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்றாரு. பாருடா, என் பேரன் தங்க குட்டி அவன் செஞ்சு கொடுத்துருக்கான்டா, அவன் செஞ்சு கொடுத்துருக்கான். போதும் போதும், என் கதை இதோட முடிஞ்சிருச்சு. ஐயா மகராசா, நீ நல்லா இருப்பையா, நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்பன்னு உணர்ச்சி மிகுதியால பேசினதையே பேசிட்டு இருக்காங்க பாட்டி. பாட்டி கண்ணுல வழியிற கண்ணீரை தொடச்சிக்கிட்டு நிமிர, இதுக்கே இப்படி உணர்ச்சி வசப்பட்டா எப்படி அம்மாச்சி? இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல, பாட்டியை விட அதிகமான எதிர்பார்ப்போடையும் அதிர்ச்சியோடையும் சக்திவேல் திரும்பி பாக்குறாரு. பாட்டி கையில இருந்து போட்டோவை கீழே வாங்கி கதிர் வைக்க, அடுத்து இவன் என்னடா பண்ண போறான்னு பாண்டியன் ஃபேமிலி மொத்தமும் கதிரையே பார்த்துட்டு இருக்கு. அம்மாச்சி இதையும் பிரிச்சு பாருங்க அப்படின்னு கதிர் அடுத்த ஃப்ரேமை கொடுக்க, ஆத்தா பிரிச்சு பாருங்கிறாரு பழனியும். புடிடா அப்படின்னு சொல்ல பழனி வந்து பிடிக்கிறாரு. மாமா இதை பிரிங்க அப்படின்னு சொல்ல அந்த ஃப்ரேம் மேல இருக்க பேப்பரை பிரிக்க, ஜஸ்ட் நவ் எடுத்த போட்டோ அதுக்குள்ள ஃப்ரேம் ஆகி வந்திருக்கு. மொத்த பாண்டியன் ஃபேமிலியும் போட்டோல இருக்க அவங்களுக்கு நடுப்புற பாட்டி அட்டகாசமா உட்கார்ந்துருக்க போட்டோ தான் அது. கோமதி, அரசி, ராஜின்னு அத்தனை பேர் ஆண் வாயை திறந்து பார்த்துட்டு இருக்காங்க. குழலி அவ்வளவுதான் ஆச்சரியத்துல ரெண்டு கண்ணத்திலையும் கைய வச்சுட்டு திறந்த வாயோட நிக்கிறாங்க. முத்துவேலும் சக்திவேலும் கூட அதிர்ச்சியோட பாக்குறாங்க. பாண்டியன் ஃபேமிலி மொத்தத்துக்கும் அதிர்ச்சியில இருந்து அப்படியே ஆனந்தத்துக்கு மாறுறாங்க. கண்ணில் மின்ற நட்சத்திரங்களோட கோமதி பார்த்துக்கிட்டு இருக்க, அட அப்படின்னு பழனி ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. டேய் தம்பி, வித்த காட்டுறியேடா அப்படின்னு குழலி சொல்ல, பாட்டிக்கு பேசுறதுக்கு வார்த்தையே இல்லாம போயிடுச்சு. மீனா செந்தில பெருமையா பார்க்க சர்ப்ரைஸுங்கிறாரு அவரு. கோமதி நம்பவே முடியாத சந்தோஷத்தோட பாண்டியனை பார்க்க அவரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு. பாட்டி அதுல இருக்க ஒவ்வொருத்தருக்கா முகத்தை வலிச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்க. பின்னிட்டடா மாப்பிள்ள, பின்னிட்ட, கை கொடு அப்படின்னு கதிருக்கு கையை கொடுக்கிறாரு பழனி. தேங்க்ஸ் மாமா அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க. என்ன நம்ம விசேஷ மேடையில் அவன் சீனை போட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு சக்திவேல் கத்திட்டு இருக்க. முத்துவேல் திரும்பி அவங்க அம்மாவை பார்க்க, அவங்க அம்மா போட்டோல இருக்க முகங்களுக்கே முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே பழனி சந்தோஷமும் பெருமையுமா, நான் தான் ஆத்தாவுக்கு இந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், அதை அப்படியே நிறைவேற்றிட்டா என் மருமக புள்ள அப்படின்னு மறுபடியும் கை கொடுக்க. தேங்க்ஸ் மாமாங்கிறார் அவரு. பாட்டி கதிருக்கு முன்னாடி காத்துலயே விரலெல்லாம் அசைச்சு நெட்டி முறிக்கிறாங்க. படபடன்னு நெட்டி விழுது. ரொம்ப நெகிழ்ந்து போய் சந்தோஷத்தோட உச்ச கட்டத்துல நிக்கிற பாட்டி கண்ணீரோட கதிரை பார்க்க, கதிரும் சந்தோஷமும் நெகிழ்ச்சியுமா பாக்குறாரு. அடேங்கப்பா பேர்பட்ட புள்ள அப்படின்னு வடிவு பார்க்க, நம்ம மருமக புள்ள சூப்பரக்கான்னு மாரியும் தலையாட்டுறாங்க. அப்போ கூட்டத்துல ஒருத்தர், பரவாயில்லையே முத்துவும் சக்தியும் கோடு போட்டா கோமதி குடும்பம் அதுல ரோடே போடுறாங்களேன்றாரு. மொத்த குடும்பமும் சேர்ந்து அம்மா பிறந்த நாளை சிறப்பா கொண்டாடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சக்திவேல் கடுப்பாயிடுறாரு. யோ ஃபங்க்ஷனுக்கு வந்தியா, பாத்தியா, சாப்பிட்டியான்னு போய்கிட்டே இருக்கணும். தேவையில்லாத வசனம்லாம் பேசிட்டு இருக்க கூடாது, போப்போ அப்படின்னு சக்திவேல் கத்த. எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. முதல்ல இந்த போட்டோவெல்லாம் உடைச்சு போட்டாதான் என் ஆத்திரம் தீரும் அப்படின்னு சக்திவேல் விறுவிறுன்னு வர, சல்லுன்னு சரவணன் வந்து முன்னாடி நிக்கிறாரு. ஏங்க உங்களுக்கு இங்க என்ன வேலை? குடும்பமா பேசிக்கிட்டு இருக்கோம்ல, போங்க அப்படி போய் ஓரமா உட்காருங்க, கூப்பிடும் போது வாங்க
அப்படின்னு சரவணன் சொல்ல பாண்டியன் பெருமையோட பார்த்துட்டு இருக்காரு. சக்திவேல் ஒரு முறை முறைச்சிட்டு திரும்ப முறைக்காம போங்க அப்படின்னு சரவணன் சொல்ல கடுப்பா வந்து அண்ணன் கிட்ட நின்னுக்கிறாரு சக்திவேல். மாப்பிள்ள இவங்களுக்கு நீதாண்டா கரெக்ட் அப்படின்னு பழனி சந்தோஷப்படுறாரு. பாட்டி இன்னும் அந்த ஆனந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வரவே முடியல. அம்மாச்சி உங்களுக்கு வேற ஏதாவது ஆசை இருக்காங்கிறாரு செந்தில். அதை சொன்னீங்கன்னா இப்பவே நிறைவேற்றிடலாம் அப்படின்னு ஆபீசர் செந்தில் கேட்க, இருக்குப்பா ஒரே ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்ல, என்னம்மா அதுங்கிற மாதிரி கோமதி பார்க்க, சொல்லுங்கங்கிறாரு செந்தில். பாட்டியோட பார்வை சக்திவேல் முத்துவேல் கிட்ட போக அவங்க கோவமா முகத்தை திருப்பிக்கிட்டு மீசையை தடவிட்டு நிக்கிறாரு சக்திவேல். 2 வீட்டு ஆளுங்களும் சேர்ந்து ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு பாட்டி கேட்க, சக்திவேல் முகத்துல பிளாஷ் இல்ல மின்னலே வெட்டுது. அதே எஃபெக்ட் தான் முத்துவேல் முகத்திலையும் குமரவேல் முகத்திலையும். ஆனா குமரவேல் முகத்துல கொஞ்சம் எஃபெக்ட் கம்மியா இருக்கு. அவர் கொஞ்சம் ஆர்வத்தோட அரசியையும் அத்தையும் பாக்குறாரு. பரவாயில்லங்க கேட்டுட்டீங்கன்ற மாதிரி மீனா செந்தில பார்க்க எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. படிவு மாறிய பார்க்க எனக்கு ஓகே தான்க்கா. ஆனா நீங்க வாக்கப்பட்டிருக்கீங்களே அந்த நெட்ட மரமும் நான் வாக்கப்பட்டிருக்கேனே அந்த கட்ட மரமும் என்ன சொல்லணும்னு தெரியலையே அப்படின்னு பாக்குறாங்க. பயங்கர கடுப்பாகிற சக்திவேல், அண்ணே ஆத்தா கிட்ட சொல்லி வைங்க அண்ணே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முத்துவேலும் கோவத்துல நின்னு பாக்குறாரு. எல்லாரும் ஒரு கலக்கமும் எதிர்பார்ப்புமா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இதுல பயங்கர சந்தோஷத்தோட பாக்குறது சுகன்யா தான். பாட்டியோட கண்கள் எதிர்பார்ப்போட அலைபாயுது. கோமதி வீட்டு ஆளுங்க எந்த மறுப்பும் சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். டேய் முத்துவேலு சக்திவேலு, டேய் அம்மாவுக்காக வாங்கடாங்கிறாங்க பாட்டி. அண்ணே ஆத்தாவுக்கு மூளை குழம்பிடுச்சா அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க, ஏங்க அத்தை கூப்பிடுறாங்கல்ல வாங்க மாமா வாங்க அப்படின்னு தைரியமா கூப்பிடுறாங்க மாறி. ஏய் அடிச்சு மூஞ்சி கீஞ்செல்லாம் உடைச்சிருவேன் பாத்துக்க, ஏத்துருவேன் பாத்துக்க, வாயை மூடிட்டு சும்மா இரு, உனக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன அப்படின்னு கத்துறாரு சக்திவேல். டேய் இனிமே இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதான்னு கூட எனக்கு தெரியலடா. ஒரே ஒரு போட்டோடா எனக்காக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எடுத்துக்குவோம் வாங்கடா அப்படின்னு பாட்டி அழுகையோட கூப்பிட முத்துவேல் அம்மா ஒரு முறைச்சிட்டு திரும்பிக்க சக்திவேல் அவங்க இருக்க பக்கம் கூட திரும்பல. என்னோட கடைசி ஆசையா கூப்பிடுறேன் வாங்கடா, டேய் வாங்கடான்னு பாட்டி கூப்பிட்டு இருக்க. மாறி கூப்பிடு மாறிங்கிற வடிவு, ஏங்க வாங்கங்க அத்தை தான் கூப்பிடுறாங்கல்ல அப்படின்னு கூப்பிட 2 வேல்ஸும் அசையாம நிக்கிறாங்க. டேய் இந்த ஒரு ஞாபகத்தோடையே மீதி இருக்கிற நாளையும் நான் கழிச்சிருவேண்டா, வாங்கடா தயவு செஞ்சு வாங்கடா. ஐயா முத்துவேலு வாயா வாப்பா, எவ்வளவு நாளைக்கு நான் இருப்பேன்னு சொல்ல முடியாது, தயவு செஞ்சு வாங்கய்யான்னு கையெடுத்து கும்பிடுறாங்க பாட்டி. முத்துவேலும் சக்திவேலும் ஆளுக்கு ஒரு பக்கமா திரும்பிட்டு நிக்க, ஏய்யா முத்துவேலு சக்தி அப்படின்னு பாட்டி கூப்பிட ஒரு வழியா ஒத்து வந்துடுறாங்க. பாட்டி பயங்கர சந்தோஷத்தோட அந்த சேர்ல உட்கார்ந்துருக்க. பாட்டியோட ரைட் சைட்ல வேல்ஸ் குடும்பமும் லெஃப்ட் சைட்ல கோமதி குடும்பமும் நிக்கிறாங்க. முத்துவேல் வடிவு மாறி சக்திவேல் அடுத்தது குமரவேல்னு நிக்க, கீழே மண்டி போட்டு பழனிவேலும் சுகன்யாவும் வேல் சைடுல உட்காடுறாங்க. இந்த சைடு எல்லாரும் நின்றுட்டு இருக்க. கீழே கதிர் ராஜி அரசின்னு 3 பேரும் மண்டி போட்டு இருக்காங்க. ஒரு செமி சர்க்கிள்ல அந்த ஏரியாவையே அழகா கவர் பண்ணி எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. அண்ணே எங்க அம்மாச்சி சந்தோஷப்படுற மாதிரி செம்மையா ஒரு போட்டோ எடுங்க அப்படின்னு கதிர் சொல்ல, எடுத்துடலாம் தம்பிங்கிறாரு அவரு. அண்ணே 2 குடும்பத்துக்கு இடையில கேப் அதிகமா இருக்கு, கொஞ்சம் நெருங்கி வந்தீங்க நான் போட்டோகிராஃபர் சொல்ல, பரவாயில்ல எடுடாங்கிறாரு முத்துவேல். கொஞ்சம் லெஃப்ட் வாங்கண்ணே அப்படின்னு போட்டோகிராஃபர் சொல்ல, எடுன்னு சொல்றேன் இல்லைங்கிறாரு முத்துவேல். வாயா அப்படின்னு பாட்டி சொல்ல முத்துவேல் கொஞ்சம் லெஃப்ட்ல நகர்றாரு. பாண்டியனை அப்படியே கொஞ்சம் ரைட்ல நகருங்கன்னு சொல்ல அவரும் ரைட்ல நகர்ந்து வர்றாரு. இப்ப பாட்டியோட சேருக்கு பின்னாடி முத்துவேலும் பாண்டியனும் பக்கம் பக்கமா நிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கு அண்ணே அப்படின்னு சொல்ல முத்துவேல் லைட்டா நகர்றாரு. பாண்டியனை ரைட்ல நீங்கன்னு சொல்ல பாண்டி கொஞ்சம் வேகமா நகர்ந்து வந்துடுறாரு. முத்துவேல் மேல இடிச்சிடுறாரு. முத்துவேல் முறைச்சுக்கிட்டு இருக்க பாண்டியன் அதை கண்டுக்காம நேரா நின்னுடுறாரு. ராஜுக்கு அடுத்து உட்கார்ந்து இருந்த அரசி இப்ப வந்து பாட்டி பக்கத்துல உட்கார்ந்துக்கிறாங்க. எல்லாரும் கேமராவை பார்க்க, எல்லாரும் இங்க பாருங்க, இங்க ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல எல்லாரை விட அதிகமா சிரிக்கிறது குமரவேல தான் இருக்காரு. போட்டோகிராஃபர் ஸ்னாப்பா எடுத்துக்கிட்டு இருக்க. கதிர் எப்படி இருக்குன்னு ராஜி கிட்ட கேக்குறாரு. சூப்பர் சூப்பர் செம்ம சூப்பர் அப்படின்னு ராஜி ரொம்பவே சந்தோஷமா சொல்றாங்க. எல்லாரும் ரெடி ஸ்மைல் ப்ளீஸ்ங்க சார் அப்படின்னு போட்டோகிராஃபர் சொல்ல, யோ போதும் எடுத்துட்டியா இல்லையா அப்படின்னு சக்திவேல் கடுப்படிக்க, ஐயா இரியா ஒரு நிமிஷம் இரியா இரு இதோ வந்துடுறேன்னு பாட்டி எழுந்து நிக்கிறாங்க. என்ன ஆத்தா நீ என்னதான் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க. பாட்டி எழுந்து வர்றாங்க.
4 எட்டு நடக்கிறவங்க அப்படியே திரும்பி நின்று அங்க நிக்கிற மொத்த கூட்டத்தையும் பாக்குறாங்க. பாட்டியோட பார்வை ரைட் கார்னர்ல நிக்கிற குமரவேல்ல ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தர் முகத்தையா தடவிக்கிட்டு வருது. கடைசியா கையில குழந்தையோட நிக்கிற குழலி ஹஸ்பண்ட் வரையிலும் ஒவ்வொருத்தரையும் கண்ணிலையும் மனசுலையும் பார்த்து நெரிச்சுக்கிறாங்க. ரொம்பவே எக்ஸைட்டட் ஆகி அங்கேயே நின்று 2 கையையும் தூக்கி நல்லா இருங்கப்பா நல்லா இருங்க அப்படிங்கிற பாட்டி ஐயா இங்க வாயான்னு கூப்பிட கதிர் மெதுவா எழுந்திருக்கிறாரு. கதிர் வந்து நின்று அம்மாச்சின்னு சொல்ல ஐயா இதை பெருசா ஃப்ரேம் பண்ணி ஃபோட்டோ பண்ணி எனக்கு கொடுத்துட்றியா? எனக்கு பெருசா வேணும் கொடுக்குறியா அப்படின்னு ஆர்வமா ஆசையுமா கேட்குறாங்க பாட்டி. கொடுக்குறேன் அம்மாச்சி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு அம்மாச்சிய அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு கதிர். டேய் இவன் ஆடுற ஆட்டத்தை பாத்தியாடா, இதுக்கு தான் சொன்னேன் இதுங்களெல்லாம் கூப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு பக்கத்துல நிக்கிற பையன்கிட்ட பொறுமிக்கிட்டு இருக்காரு சக்திவேல். டேய் குமாரு இந்த போட்டோ மட்டும் வீடு வந்து சேரக்கூடாது அப்படின்னு சக்திவேல் சொல்ல என்னப்பா செய்ய சொல்றீங்கிறாரு குமரவேல். ஒட்டச்சு போடு இல்லைன்னா எரிச்சு போடு அப்படின்னு சக்திவேல் ஆத்திரத்தை அடக்கிக்கிட்டு லோ வாய்ஸ்ல சொல்ல சரிங்கப்பாங்கிறாரு குமரவேல். விசேஷம் ரொம்ப நல்லபடியா முடிஞ்சது. எல்லாரும் அங்கங்க நின்று பேசிக்கிட்டு இருக்க குழலி குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. பாப்பாவை கொடுத்தியாப்பான்னு பாண்டியன் கேட்க அவளுக்கு தான்ப்பா கொடுத்துட்டு இருக்கேங்கிறாங்க குழலி. சரவணன் குழலியோட குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்க டேய் சரவணா அந்த அன்னதான சாப்பாட்டு விஷயம் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டியாடா அப்படின்னு பாண்டியன் கேட்க இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும்பா அப்படிங்கிறாரு சரவணன். இலை எதுக்கும் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி எப்போ வரும் என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்டுக்கடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல இல்லப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கால் பண்ணி கேட்டேன் வந்துரும்னு சொன்னாங்கப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல டேய் இருந்தாலும் நேரத்துக்கு சாப்பாடு வரணும் இல்லடா அதை என்னன்னு பாருங்கிறாரு பாண்டியன். சரிங்கப்பா நான் போய் கேட்குறேன் அப்படின்னு போன் எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா போறாரு சரவணன். ராஜி பக்கத்துல நிக்கிற கதிரோட கைய சுரண்ட அப்படின்னு பாக்குறாரு. என் கூட கொஞ்சம் வரியாங்கிறாங்க ராஜி. ஏன்னு கேட்க சொல்றேன் வா 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 அப்படின்னு சொல்லிட்டு ராஜி போக ஏய் ராஜி எங்க என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிட்டே ராஜி பின்னாடியே போறாரு கதிர். சரவணன் போன் எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் போக கூடவே போன மயிலையும் பாக்குறாரு செந்தில். இப்போ கதிரை கூட்டிட்டு ராஜி அந்த பக்கம் போக அதையும் பாக்குறவரு மீனா கிட்ட அண்ணனும் அண்ணியும் எங்கேயோ போறாங்க கதிரும் ராஜி எங்கேயோ போறாங்க வா நாமளும் போலாங்கிறாரு. எங்கன்னு கேக்குறாங்க மீனா. எங்கேயாவது போலாங்கிறாரு. இப்படிதான் சொல்லுவீங்க கடைசியில பார்த்தா குவார்டர்ஸ்ல கொண்டு போய் விடுவீங்க அப்படின்னு மீனா சொல்ல குவார்டர்ஸ்னு சொன்னாலே ஏண்டி இப்படி அலற அங்க பேய் இருக்கா இல்ல பிசாசு ஏதாவது இருக்கா இன்னைக்காவது அங்க வருவியா இல்ல உன் மாமியார் வீட்டுல போய் உட்காந்துக்குவியா அப்படின்னு செந்தில் கேட்க நான் இன்னும் முடிவு பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு மீனா சொல்ல செந்தில் முகத்தை திருப்பிக்கிறாரு. சரவணன் அங்க இருக்க நவகிரக சிலைக்கிட்ட வந்து நிக்கிறவரு டேய் எங்கடா இருக்கீங்க வந்துருவீங்கல்லன்னு கேட்டுட்டு இருக்காரு. சரி இருங்க அப்படின்னு போனை வைக்க கூடவே வந்த மயிலு மாமா அப்படிங்க திரும்பி பாக்குறாரு. மாமா சாப்பாடு டயத்துக்கு வந்துரும்ல மாமா அப்படின்னு ஏதோ பேசணுன்றதுக்காக பேச ஏன் வரலன்னா நீ அடுப்பு மூடி சமைக்க போறியா என்ன அப்படின்னு படுக்கடுப்பா கேட்குறாரு சரவணன். ஏமாம்மா என் மேலே எரிஞ்சு விழுவுறீங்க அப்படின்னு மயிலு கேட்க இங்க பாரு சந்தோஷமான மூட்ல இருக்கேன் அதை கெடுத்து விட்டுறாத பேசாம போயிடு அப்படிங்கிற சரவணன் அங்கிருந்து போயிட மயில அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இவரை கவுக்கிறதுக்கு என்னதான் பண்றது நம்மளும் நம்மளால முடிஞ்ச எல்லா ராஜதந்திரத்தையும் யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கோம் எங்க குறை வைக்கிறோன்ற மாதிரி மயில யோசிச்சுட்டே நடந்து போறாங்க. கதிர் கோவிலோட இன்னொரு சைடுக்கு ராஜு கூடயே வர்றவரு ஏய் எங்க கூட்டிட்டு போறேன்னு கேக்குறாரு. சும்மா வா சொல்றேங்கிறாங்க ராஜி எங்கன்னு சொல்லு அப்படின்னு கதிர் கேட்க ஒரு இடத்துல நிக்கிற ராஜி இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறாங்க. என்ன பாக்குற என்ன பண்ற அப்படிங்கிறாரு கதிர். நாம ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு ராஜி கேட்க இதுக்கு தான் என்ன அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்தியா எடுக்கிற போட்டோவை அங்க வச்சே எடுத்திருக்கலாமேங்கிறாரு கதிர். எடுத்திருக்கலாம் தான் ஆனா யாராவது வந்து கூட நிப்பாங்க அப்படின்னு ராஜி சொல்ல நின்னா நின்னுட்டு போகட்டுமே அப்படின்னு கதிர் சொல்ல எனக்கு உன் கூட தனியா போட்டோ எடுக்கணும் அப்படின்னு ராஜி கொஞ்சம் வெக்கமும் நிறைய தயக்கமுமா சொல்ல ஏன்னு கேக்குறாரு கதிர். குலதெய்வத்துக்கு வேண்டுதல்னு ராஜி வெடுக்குன்னு சொல்ல கதிரால சிரிப்பா அடக்கவே முடியல. இப்படி எல்லாமா வேண்டுதல் பண்றாங்க அப்படின்னு அவரு கேட்க ஆமா நான் பண்ணுவேங்கிறாங்க ராஜி. அப்படின்னு கதிர் தலையாட்ட சரி வான்னு ராஜி சொல்ல சரி எடுங்கிறாங்க. ராஜிக்கு இருக்கிற பதட்டத்துல கரெக்டா போனை கூட ஹேண்டில் பண்ண முடியல இது வேற ஹேங் ஆகுது அப்படின்றவங்க 2 பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. முடிஞ்சிருச்சா போலாமான்னு கேக்குறாரு கதிர். செல்ஃபி சரிப்பட்டு வரல டைமர் வச்சிருவோம்
அப்படிங்கிற ராஜி மொபைலை வைக்கிறதுக்கான ஒரு லொக்கேஷனை தேடி அங்க வச்சிடலாம் அப்படிங்கிறவங்க டைம் செட் பண்ணி அந்த இடத்துல வச்சுட்டு நில்லு 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 அப்படின்னு வேகமா ஓடி வர வந்த வேகத்துக்கு சேர்ல தட்டி கீழே விழ போறாங்க. ஏய் அப்படின்னு முதுகு பக்கம் ஒரு கையை கொடுத்து பிடிச்சிக்கிற கதிர் இன்னொரு கையால அவங்களோட ரைட் ஹேண்டை பிடிச்சிக்கிறாரு. ராஜி பாதி கீழே சாஞ்ச போஸ்ல கதிர் அவங்கள தாங்கி பிடிக்க அது ஒரு செம்ம ரொமான்டிக் போஸா இருக்கு. ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏதோ கெமிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிக்க அதோட ரிசல்ட் கண்ணு வழியாவே தெரியுது. கதிர் கண்ணுல காதலோட உதட்டுல சிரிப்போட ராஜியை பார்க்க ராஜி அப்படியே பிரமிச்சு போய் கதிரையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கோவில்ல மணி அடிக்கிற சத்தம் கேட்டு ரெண்டு பேரும் சுய நினைவுக்கு வந்து நேரா நிக்கிறாங்க. மொபைல் அவங்க கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருக்கு. அது ஒரு பதட்டத்துல கவனிக்கல அப்படின்னு ராஜி சமாளிக்கிறாங்க. எதுக்கு பதட்டம், நான் தானே. சரி இரு, நான் போய் செட் பண்றேன் அப்படின்னு கதிர் போய் செட் பண்ணி வச்சுட்டு வா வா அப்படின்னு ராஜி பக்கத்துல வந்து நிக்கிறாரு. கேமராவில் போட்டோ பதிவாயிருக்க புடவை நல்லா இருக்குங்கிறாரு கதிர். ராஜி தேங்க்ஸ்னு சொல்ல உனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல ராஜி மறுபடியும் தேங்க்யூன்னு சொல்ல இதெல்லாம் அப்படியே வீடியோவா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா நிக்கிறத போட்டோவா எடுத்துக்குது அந்த மொபைல். ராஜி போட்டோவெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே அப்படிங்கிறாங்க. ஏய் எதுக்கு அழுத்துக்கிற அப்படின்னு கதிர் கேட்க ஒன்னும் இல்லைங்கிறாங்க ராஜி. ராஜு ஒரு எட்டை எடுத்து வைக்க ஏய் என்ன அம்பட்டு தானான்னு கேட்கிறாரு கதிர். அப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னு ராஜி கேட்க இரு என்னோட போன்ல போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு கதிர் சொல்ல அட இவனுக்கு கூட இதெல்லாம் தோணுமான ராஜி ஆச்சரியமா பார்க்க வா எடுத்துக்கலாம் வா அப்படின்னு கதிர் செல்ஃபி எடுக்க ராஜி கேமராவை பார்க்கல கதிரையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. கோமதி அவங்க அம்மா வடிவு மாறி அரசின்னு 5 பேரும் கிடைச்ச கேப்ல அப்படியே கிளம்பிடுறாங்க. அம்மா அண்ணனுங்க பாத்திர போறாங்கன்னு கோமதி சொல்ல அவனுங்க சொந்தக்காரங்க கிட்ட உளுந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப வரமாட்டானுங்க, அந்த பக்கமா போலாங்கிறாங்க பாட்டி. நல்ல வெயில், சீக்கிரம் போலான்னு வடிவ சொல்ல எல்லாரும் வேகமா நடக்கிறாங்க. கதிர் போட்டோ எடுத்து நல்லா இருக்குல்லன்னு கேட்க சூப்பரா இருக்குன்னு ராஜி பார்த்துட்டு இருக்க பின்பக்கமா வர்ற 5 பேர் இவங்கள பார்த்துட்டு நின்றுடுறாங்க. அம்மாமா அங்க பாருமா அப்படின்னு அரசி காட்ட அங்க பாரு அப்படின்னு பாட்டியும் சந்தோஷமா பாக்குறாங்க. இதுவும் சூப்பரா இருக்கு அப்படின்னு கதிரும் ராஜியும் போட்டோவை சீரியஸா பார்த்துட்டு இருக்க இவங்க மெதுவா பின்பக்கமா வர்றாங்க. பக்கத்துல வர்ற பாட்டி பேராண்டின்னு கூப்பிட அம்மாச்சி அப்படின்னு கதிர் திரும்புறாரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாட்டி கேட்க இவருக்கு கோவிலை சுத்தி காட்டிட்டு இருக்கேன் அப்பதா அப்படின்னு ராஜி சொல்ல ஆமாமா அம்மாச்சி அப்படின்னு கதிரும் ஒத்து ஊத ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்துட்டு எங்ககிட்ட கதை விடுறீங்களா அப்படின்னு அரசி கேட்க கோமதியும் அதான் சேதி அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கோவிலை சுத்தி பார்த்துட்டு அப்படியே ஞாபகார்த்தமா போட்டோ எடுக்கலாமேன்னு அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி ஆமாமான்னு தலையாட்டுறாங்க. நம்பிட்டேன் ராஜி நம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மாறி தலையாட்டுறாங்க. அவங்கள பார்த்து வடிவு ரெண்டு பேரையும் ஒரு பார்வையா பார்த்துட்டு இருக்க ஆமா நீங்கெல்லாம் எங்க போறீங்கன்னு கேக்குறாரு கதிர். யார் கண்ணிலையும் படாம என் பொண்ணு கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமேன்னு தான் அதான் பாக்குறேன்ப்பா அப்படிங்கிறாங்க பாட்டி. ஓ போங்க போங்க, கொஞ்ச நேரம் இல்ல ரொம்ப நேரம் கூட பேசுங்க, யாரும் வராம எந்த பிரச்சனையும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கதிர் சொல்ல பாத்தியா என் தங்கம் அப்படின்னு கதிரோட முகத்தை பக்கத்துல இழுத்து கன்னத்துல பாட்டி ஒரு முத்தம் கொடுக்க கதிரும் அவங்க அம்மாச்சிக்கு நெத்தில ஒரு முத்தம் கொடுக்கறாரு. உடனே ராஜி அவங்க பாட்டி கையை பிடிச்சிட்டு அப்பத்தா உங்க பேரன் டிராவல்ஸ் தொடங்கின கதையெல்லாம் தெரியும்ல அப்படின்னு கேட்க ஏன் தெரியாம, நல்லா தெரியுமே அம்மாடி, கதிர் அவன் தொடங்கின அந்த தொழில ஓகோன்னு வரணும்னு இன்னைக்கு கூட நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன்டா அப்படின்னு பாட்டி சொல்ல கதிர் நிறைவா பாக்குறாரு. வேண்டுனதோட மட்டும் நிறுத்தக்கூடாது அப்படின்னு ராஜு சொல்ல அப்புறம் அப்படின்னு பாட்டி ஆர்வமா பாக்குறாங்க. வேற என்ன பண்ணணும் அப்படின்னு மாறி கேட்க உங்களுக்கு கார் தேவைப்பட்டா கண்டிப்பா உங்க பேரன் டிராவல்ஸ்ல தான் புக் பண்ணணும் அப்படின்னு ராஜி சொல்ல சரி சரிங்கிறாங்க பாட்டி. ஓஹோ அப்படின்னு மாறி கிண்டல் பண்ணி தலையாட்டிட்டு இருக்க பரவாயில்ல பரவாயில்ல சமத்துதான்னு வடிவம் பாக்குறாங்க. அப்பத்தா உங்களுக்கு என்ன ஃப்ரீ, வீட்டுல இருக்க மத்தவங்களுக்கெல்லாம் 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னு ராஜி அவசரமா ஆஃபருங்களை அள்ளி தெரிக்க அடேங்கப்பா என்ன பேச்சு பேசுறான்னு பாட்டி பாக்குறாங்க. சமத்துதான் அப்படின்னு வடிவம் மாறி ஒருத்தர் பார்த்து தலையாட்டிக்கிறாங்க. உடனே ராஜி கிட்ட வம்பிழுக்கணும்னு நினைக்கிற மாதிரி ஏன் எங்க வீட்டுல எல்லாம் கார் இல்லையாக்குன்னு கேக்குறாங்க. இருக்குதான், ஒருவேளை பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு ராஜி சொல்ல மொத்த காரும் ஒரே நேரத்திலேயே பஞ்சர் ஆக போகுது அப்படின்னு மாறி சொல்ல ஆகக்கூடாதுன்னு இருக்கா என்னங்கிறாங்க ராஜி. விட்டா நீயே ஆக்கிடுவ போல இருக்கே அப்படின்னு மாறி விளையாட்டா வம்பிழுத்துட்டு இருக்காங்க ராஜி கிட்ட. உடனே வடிவு முகத்தை மாத்திக்கிட்டு மாறி இப்ப எதுக்கு இங்க நின்னு வாயாடிக்கிட்டு இருக்க, வா
அத்தை வாங்க அத்தை, கோவிலை சுத்தி வரலாம் வாங்க. வாங்க வாங்கன்னு வடிவு கூப்பிட எல்லாரும் நடக்கிறாங்க. வரேண்டா தங்கம்னு பாட்டி சொல்ல போயிட்டு வாங்க அம்மாச்சிங்கிறாரு கதிர். அவங்க 5 பேரும் அவங்கள கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போக சரியான வாயாடிதான் நீ அப்படின்னு கதிர் சொல்ல, ஆமா வாய் இல்லைன்னா இந்த காலத்துல பிழைக்க முடியுமா அப்படிங்கிற ராஜி வா போலான்னு கதிரை கூட்டிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல பாண்டியன், மீனா, செந்தில், மீனாவோட அம்மா அப்பான்னு ஒரு ஹாஃப் சர்க்கிளாக உட்காந்து பேசிட்டு இருக்க சரவணன் கொஞ்சம் தள்ளி நின்று ஃபோன் பேசிட்டு இருக்காரு. கண்டிப்பா சாயந்தரம் வந்துரும்னு, அம்மாச்சியோட பிறந்த நாளைக்காக வந்திருக்கோம், உங்களுக்கு சாயந்தரம் வந்து நான் டெலிவரி பண்றேன். ஆமா சரிங்கண்ணே அப்படின்னு கரும்புமே கண்ணா இருக்காரு. குமரவேல் கொஞ்சம் தள்ளி நின்று பார்வையாலேயே அப்படியே அரிசியை தேடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மயிலோட அப்பா மயிலு, பழனி, சுகன்யா, குழலியோட வீட்டுக்காரன்னு ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அங்கங்க சேர ஒரு சின்ன சர்க்கிளா போட்டு குரூப்பா பேசிட்டு இருக்க குமரவேல் மட்டும் ஒத்தையா இங்கேயும் அங்கேயும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ அங்க இருக்க போட்டோவை பார்த்துட்டு குமரவேல் நிக்க, ஆமாமாண்ணே வந்துரும் அப்படின்னு போன்ல பேசிட்டு இருக்க சரவணன் எதேச்சியா திரும்புறாரு. அங்க குமரவேல் போட்டோவையே பார்த்துட்டு நிக்கிறத பார்த்துட்டு பக்கத்துல வர்றாரு. அதுக்குள்ள குமரவேல் அந்த போட்டோவுல கைய வச்சுட்டு அதை தூக்க முயற்சி பண்ண, ஏய் கையெடு அப்படின்னு குமரவேல் தோல்ல கைய வச்சு சொல்றாரு சரவணன். குமரவேல் கையை எடுத்துட்டு திரும்ப, ஏய் என்ன பண்ற அப்படின்னு சரவணன் கேட்க, போட்டோவை எடுக்க வந்தேங்கிறாரு குமரவேல். போட்டோ எடுக்க நீ என்ன போட்டோகிராஃபரா அப்படின்னு சரவணன் நக்கலா கேட்க, இல்ல இந்த போட்டோவை எடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, எதுக்குங்கிறாரு சரவணன். இது இடத்த அடைக்கதில்ல, அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன்னு சமாளிக்கிறாரு குமரவேல். ஆமா இவ்வளோ பெரிய கோவில்ல இந்த போட்டோ உனக்கு எடுத்து அடைக்குதா? என்னடா அந்த போட்டோ உன் கண்ணை உறுத்துது, அதை தூக்கி போட்டு உடைக்கலான்னு வந்திருக்க அதுதானேன்னு கேட்கிறாரு சரவணன். ஏய் அப்படிலாம் இல்ல சரவணா அப்படின்னு குமரவேல் சொல்ல, ஏய் உன்னை பத்தி எனக்கு தெரியாது, ஓடி போயிட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு சரவணன் மிரட்ட, போடான்னு அங்கேருந்து போயிடுறாரு குமரவேல். அந்த ஏரியாவை விட்டு மொத்தமா போயிட்டானான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அங்க விழுந்து நகர்றாரு சரவணன். இங்க ஒரு தெப்பக்குளத்தோட படியில 5 பேரும் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. கோமதி வளையல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்ல, உங்க மகனுங்க போட்ட செயினை விடவா அப்படின்னு மாரியம் வம்புக்கு வர, செயினும் நல்லா இருக்கு வளையலும் நல்லா இருக்கு, ஆனா முதல் தடவையா என் மக எனக்கு வாங்கி கொடுத்த வளையல் ஆச்சே அதான் அப்படின்னு வளையலை இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்த்தி பார்த்துட்டு சிரிக்கிறாங்க பாட்டி. எல்லாரும் சிரிப்போட பாட்டியவே பார்த்துட்டு இருக்க திடீர்னு ஞாபகம் வந்தவங்களா, அம்மாடி நீ இந்த வளையல வாங்கினதுக்கு மாப்பிள்ளை எதுவும் சொல்லலையான்னு கேக்குறாங்க. அம்மாச்சி எங்க அப்பா என்ன சொல்ல போறாங்க, உங்களுக்கு ஒட்டியானம் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னா கூட சந்தோஷமா அப்பா சரின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அரசி அப்பாவுக்கு பறிஞ்சுக்கிட்டு வர, அட பாரு எப்படி அப்பாவுக்காக முட்டு கொடுக்குறா அப்படின்னு மாரியும் வடிவும் சிரிக்கிறாங்க. அம்மாடி உங்க அப்பாவுக்கு நல்ல மனசுடி ராசாத்தி அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க, அடுத்துன்னு தலையாட்டி பார்த்துட்டு இருக்காங்க அரசி. உங்க அப்பாவுக்கு மட்டும் இல்ல உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே நல்ல மனசு, என்ன பண்றது நான் பெத்ததுங்க 2 தான் புரியாம எதையாவது பண்ணிட்டு இருப்பானுங்க அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க, மகன்களை விட்டு கொடுத்து பேசுறாங்களேன்னு மாரியும் வடிவும் பாக்குறாங்க. ஆளு வளர்ந்த அளவுக்கு என் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு வளரவே இல்லை. ஆமாம்மா அப்படின்னு பாட்டி சொல்ல, போதும் போதும் மருமகனை தலையில வைக்கிறதா நினைச்சிட்டு மகன்களை மிதிக்க வேண்டாம் அப்படின்னு மாறி சொல்ல, ஏய் அதுக்குள்ள உனக்கு கோபம் வந்துருச்சா, நான் எங்கடி மிதிச்சேன் பண்றது தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, இழுத்து பிடிச்சி கோவத்தை காட்டிட்டு இருந்த மாறி வடிவம் சிரிச்சிடுறாங்க. ஆனா உன்னடி நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் சந்தோஷமாவே இருந்ததில்ல அப்படின்னு பாட்டி சொல்ல, எல்லாரும் கனிவோட பாக்குறாங்க. நான் ஆசைப்பட்ட மாதிரி என் மக குடும்பம் என் பிறந்த நாளைக்கு வந்துருச்சு, என் புருஷனோட என் மக குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிற போட்டோ கூட எனக்கு கிடைச்சிருச்சு. அப்பா 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 இதை விட வேற எனக்கு என்ன வேணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா, எனக்கு இந்த ஒரு சந்தோஷமே என் மொத்த வாழ்க்கைக்கும் போதுமா அப்படின்னு கோமதி சொல்ல, அம்மாவும் நிறைவா சிரிக்கிறாங்க. 2 பேரோட சிரிப்பும் ஸ்கிரீனை மட்டும் இல்ல அந்த இடத்தையே நெரிச்சுக்கிட்டு இருக்கு. இவ்வளவு தூரம் விட்டு கொடுத்த வேல்ஸுங்க சாப்பாடு விஷயம் வரும்போது என்ன பண்ண போறாங்க? ஏற்கனவே குமரவேல் ஆர்டர் கொடுத்த இடம் சொதப்பி வேறொருத்தவங்களை புக் பண்ணியிருக்காங்க. விழா விசேஷம்லாம் நல்லபடியா முடிஞ்சாலும் சாப்பாடுன்றது ரொம்ப முக்கியம் தானே, அதனால சாப்பாட்டு விஷயமும் சண்டை சச்சரவு சங்கடம் இல்லாம நல்லபடியா முடியும்னு எதிர்பார்ப்போட இந்த வார சீரியலை முடிச்சுக்கலாம். நம்ம நினைச்சபடி நடக்குதான்னு மண்டே வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.